சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக போட்டியிடும் 164 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டார். இதில் திமுகவும் அதிமுகவும் 139 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன. சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதிகளில் வேலுச்சேரியை மட்டும் கூட்டணிக்கு விட்டுக் கொடுத்த திமுக மீதமுள்ள 15 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. 164 தொகுதிகளில் 18 பெண் வேட்பாளர்களுக்கும் 60 புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு வழங்கியிருப்பதாகவும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். 24 வேட்பாளர்கள் நான் அறிவிச்சிருக்கிறேன் இல்லையா? அதில் 11 வேட்பாளர் சூரியன் இருக்கு. அது அந்த தனித்தனி கட்சியை கொடுத்துருக்கு. அபிஷியலாக திமுக வேட்பாளர் 164 சொன்னேன். அந்த 164 பேர்ல பட்டம் பெற்றவர்கள் எவ்வளவு கேட்டீங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதுல பெண்கள் 18 பேர் இடம்பெற்றிருக்காங்க. மகளிர் 18 பேர், முனைவர்கள் 7 பேர், மருத்துவர்கள் 15 பேர், பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர், சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டுமல்ல, புதுமுகம் கணக்கெடுத்துக்கிட்டா 60க்கு மேல வருது. புதுமுகமே 60 பேர் மேல வருது. முன்னதாக மெரினாவில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அண்ணா நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேட்பாளர் பட்டியலுடன் சென்று மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக மீண்டும் வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என கூறினார். திமுக வேட்பாளர் பட்டியலில் சுவாரஸ்யமாக கடந்த முறை கரூரில் போட்டியிட்ட செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். இதேபோல் மதுரை வடக்கு தொகுதியை கேட்டு பெறுவேன் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறுகிற நிலையில் மதுரை வடக்கு தொகுதியில் திமுக சார்பில் கோ தளபதியை போட்டியிடுகிறார். விஜய் களங்கேறுமார் என்று எதிர்பார்க்கப்படும் பெரம்பூரில் திமுக சார்பில் R.T. சேகருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் ஆர் காந்தி, மோனோ தங்கராஜ், கயல்வெளி, செல்வராஜ் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதில் அமைச்சர் ஆர் காந்திக்கு பதிலாக அவரது மகன் வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டை தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் திருக்கோவிலூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பதிலாக அவரது மகன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தற்போதைய 6 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. தீநகர் கருணாநிதி, அண்ணாநகர் மோகன், வெள்ளிவாக்கம் வெற்றியழகன் ஆகியோருக்கு பதிலாக புதுமுகங்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். ராயபுரம் ஐடிம்ஸ் மூர்த்தி, திருவிக்க நகர் தாயகம் காவி மற்றும் எழுவூர் பரந்தாமன் ஆகியோருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதியில் மீண்டும் களமிறங்கும் அமைச்சர் துரைமுருகன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சாதனை சமன் செய்தார். 1971 தொடங்கி 2021 வரை 12 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட துரைமுருகன் இதில் 10 முறை வெற்றி பெற்றுள்ளார். தற்போது 13வது முறையாக காட்பாடியில் களமிறங்குகிறார். இதன் மூலம் சட்டமன்ற தேர்தலில் 13 முறை போட்டியிட்ட கருணாநிதியின் சாதனையை அமைச்சர் துரைமுருகன் சமன் செய்துள்ளார்.